ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோபு 1:17. யாக்கோபின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. 1:17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. நமக்கு நன்மை ஒன்று வர வேண்டும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டேருந்து நமக்கு வரும். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? மீண்டும் சொல்கிறேன், நன்மை வர வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அது அவர் யார் வேணும் பயன்படுத்துவார். சாரிபாத் விதை வீட்டில் அந்த அம்மா சாப்பிட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாவது தான் இருக்குது, சாப்பிட்டு சாக போகிற சொல்கிறாங்க. ஆனால் எலியாவை கொண்டு தான் கர்த்தர் அந்த குடும்பத்தை கர்த்தர் போஷித்தார். 3 வருஷம் மழை பெஞ்சு மறுபடியும் விவசாயம் செஞ்சு அறுவடை செய்கிற வரைக்குமே அவங்க வீட்டில் எண்ணெயும் குறையில மாவும் குறையில. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் எந்த மனிதர்கள் வேணால் பயன்படுத்தி நம்மளுக்கு உதவி செய்வார். ஆனால் மனிதர்களை மேன்மை பாராட்டக்கூடாது, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏன் நம்ம ஓய்வு நாளில் அசட்டை பண்ணக்கூடாது, சபை கூடி வருகிறது அசட்டை பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து என் தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்ட தேவனுக்கு நான் நன்றி சொல்லும்படியாக தான் நான் சபைக்கு வருகிறேன். வாரம் நம்ம எதுக்கு வரேன்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் நடத்தி கொண்டு இருக்கிறார். நாம் ஜீவனோடு இருப்பது, நாம் சுகமாக இருப்பது, நம்ம ஆரோக்கியமாக இருப்பது அவருடைய கிருபையாகவே இருக்கிறது. நமக்கே தெரியாமல் நம்ம மறைமுகமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசான கிரியைகள் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்மளுக்கே தெரியாமல் எத்தனையோ பிசாசின் கிரியைகள் நம்ம சுற்றி நம்ம சூழ்ந்து நம்ம விலங்கலாம், நம்ம தாழ்த்தலாம், நம்மளை அழிச்சலாம் என்று கங்கனை கட்டி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோபின் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடித்து பாதுகாத்தது போல உங்களையும் என்னையும் நம்ம சபை மக்களையும் நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதுக்காக தான் நன்றி சொல்லும்படியாக நாம் சபைக்கு வருகிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலும் உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு நன்மை ஒன்று வருகிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக தானே வரும். யோபு சொல்கிறாரு, அவன் நன்மை பெற்று நாம் தீமை அனுபவிக்க கூடாதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கடைசியாக சொல்வார், நான் வாயினால் அனுப்பினேன், கர்த்தர் கொடுத்து வேலி அடித்து கர்த்தர் பாதுகாத்தார். யோபின் வாழ்க்கையில் அழிவு கொண்டு வந்தவன் பிசாசானவன். நமக்கு நன்மை மாத்திரமே கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழிவை கொண்டு வருகிறவன் பிசாசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நன்மை ஆண்டு கொண்டு வருகிறவர் அவர் வேற்றுமை பார்க்க மாட்டார். கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், வெளுப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நாங்கள் டி நகர் துணி எடுக்கும்போது 2 டி நகர் இந்த சோபா இங்கே ஜெயந்தி அங்கெல்லாம் போகும்போது எஸ்தர் எங்கள் பசங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துப்பாங்க, சின்ன பசங்களா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த செக்யூரிட்டி கேட்பாரு, நீங்கள் காரில் தான் இருக்க போகிறீங்களா பார்க்கிங் பண்ணிட்டு? ஆமாம், நான் உள்ளே இருந்துட்டா எப்படி பண்ணுறது, எப்படி போய் நான் பில்லு கட்டுறது? அவன் என்ன நினச்சிருக்காருன்னா, அவங்க 3 பேருமே ஓனரான், நான் டிரைவரான். கேட்டால் அவங்க 3 பேருமே வெளுப்பான், நான் கருப்பான். இப்போ இன்னொருத்தர் வந்துருக்கான், ஜோசப் ராஜ். நம்மள எப்படி பார்க்குறாங்க? டிரைவராக பார்க்குறாங்க. மனுஷன் பார்க்குறான், கருப்பு பார்க்குறாங்க. டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை, நாம தான் உட்காந்து கொண்டு வரேன், ஏதோ வேலை போட்டு ஏதோ டிரைவர்ஸ் ஓட்டு வரான்னு நினச்சிருக்காங்க. மனிதர்கள் நம்மளை வேற்றுமை பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை வேற்றுமை பார்க்க மாட்டார். எல்லாரையும் ஒரே மாதிரியாக கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். கிருபை எல்லார் மேலேயுமே இருக்கிறது, பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறது. மீண்டும் சொல்லிக்கிறேன், கிருபை எல்லா தீமையோர் மேலும் நல்லோர் மேலே மழை பெய்ய கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு சின்ன ஒரு காரியத்துக்காக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறாங்க. ஹாஸ்பிட்டல் வரும்பொழுது உயிர் பிரிந்து அவர்கள் உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்ம பயங்கரமான கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை நம்ம போனாலும் கர்த்தர் நம்ம விழாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் இறங்கி நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார்.
வானத்தின் அப்பத்தை கொடுத்து கர்த்தர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். எலியா காலத்தில் அவருக்கு காளைகளை அடுக்கி வச்சுட்டு, எலியாவின் தேவனே, என் தேவனே உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்தேன் என்று விளங்க பண்ணும் என்று 12 கற்களை அடுக்கி அங்கே விறகுகளை வைத்து அவர்களை தண்ணியை ஊற்றுறாங்க. அங்கே வானத்தில் அக்கினி இறங்கி வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே கிட்டத்தட்ட 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். ஆனால் ஒரே ஒரு எலியா தான் இருந்தார். வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்தது. நான் சொல்லுகிறேன், நன்மையான ஈவுகளையும் கர்த்தர் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இக்கட்டான சூழ்நிலை கர்த்தரை பாதுகாக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை வைராக்கியமாக நடத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிசாசின் கையில் உங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இதே பேராமன்னு சொல்றீங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவினத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பக்கத்தில் பிடிச்சி சவுண்டை சொல்லுங்க. நன்மையான எந்த ஈவும், சத்தமாக சொல்லுங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களை எப்படி பார்க்கறாரோ என்ன பார்க்கறாரு, என்னை எப்படி பார்க்கறாரு அப்படிதான் உங்களை பார்க்கறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரே மாதிரி தானே கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரே மாதிரி தான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ நீ எப்போ ரட்சிக்கப்பட்ட? நேத்து முளைஞ்ச காலம். நான் எப்போ தெரியுமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன்? 5 வருடம், 10 வருஷம், 30 வருஷம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி கர்த்தரை பார்க்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை நீங்க செபிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ, ஒரு இடத்துல வந்து ஆண்டவர் சொல்லுவாரு, ஆண்டவர் நாங்கள் ஏசப்பா கிட்ட வந்து ஒரு சொல்லுவாங்க, உங்களுடைய தாயார் வந்து இருக்காங்க, உன்னுடைய சகோதரர்கள் வந்து இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, யார் என் தாய், யார் என் சகோதரன்? கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் படிக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் அவர் செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் என் தாயும் என் தகப்பனுமா இருக்கிறார்கள். ஆண்டு அங்கே உடைச்சிட்டாரு. நான் சொல்லுகிறேன், என் பிள்ளைகள் நான் எப்படி பார்க்கறனோ அப்படிதான் உங்களை எல்லாரும் நான் பார்க்க வேண்டும். எந்த ஒரு வேற்றுமை நிலையில் இருக்கக்கூடாது. எதிபிராமன் சொல்றீங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளைகள் ஒரு மாதிரி இருக்கும், 5 வரல ஒரே மாதிரி இருக்காதுல்ல. திபிராம சொல்றீங்க. கண்டிக்கிற வார்த்தைகள் வரும், ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் வரும், ஒரே மாதிரியா வராது. பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தா கவனிங்க. அவர்கள் ஒரு மாதிரி, இவங்களும் ஒரு மாதிரி, அந்த சகோதரர் ஒரு மாதிரி, இந்த சகோதரர்கள் மாதிரி கர்த்தர் பார்க்கிற தேவன் அல்ல. உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் ஒரே மாதிரியாக பார்த்து ஆசீர்வதித்து பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் இடத்துல எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, எந்த ஒரு வேற்றுமை நிழலும் கிடையாது. முன்னாடி வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, சோதிக்கப்படுகிறேன் 13ஆம் வசனம், சோதிக்கப்படுகிறேன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறார் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பத்தறிந்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். அவன் சோதிக்கிற ஆண்டவர் நம்ம சோதிக்கிறல்ல, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நேற்று தினத்தில் அதை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டேன். சுய இச்சையினால அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தில் பங்கு பெற்று நம்ம கிராமத்தில் நம்ம சமுதாயத்தில் இவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சபைக்கு போகிறாங்க என்று நம்ம வெளியரங்கமாக நம்ம சாட்சியாக வாழ்கிறவர்கள் வெளியரங்கமான பாவத்தை போய் இன்னைக்கு சிக்குண்டு விழக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், அந்த நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை எப்படி கர்ப்பம் தரிக்கிறதோ, எப்படி ஆமென் ஒரு 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 ஆணும் பெண்ணும் இணைந்து கர்ப்பம் தரிக்கிறார்களோ,
அதே போல பிசாசோடு இணைந்து அங்க பாவம் கற்பத்தரிக்கப்படுகிறது. பின்பு இச்சையானது கற்பத்தரிது. பாவமும் இச்சையும் கற்பத்தரிக்கிறது. அந்த கற்பத்தறிந்து ஒரு குழந்தை இன்னைக்கு கற்பத்தறிஞ்சு உடனே வெளிப்படுவதல்ல, அது 10 மாசம், கிட்டத்தட்ட 40 வாரம் சொல்றாங்க. ஆனா இப்ப சிசேரியெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணதுனால 36-37 வாரத்திலே அந்த குழந்தை எடுத்துடுறாங்க. அப்போ அந்த குழந்தை கற்பத்தறிந்த உடனே வெளியே வரல. நீங்க பாவம் செஞ்ச உடனே உங்களுக்கு தண்டனை உடனே வரல. பாவம் பூர்ணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கிறது. அந்த மரணம் நித்திய நரகத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு இச்சையானது கற்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பகல் பா சொல்லுங்க, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சொல்லுங்க சோதிக்கப்படுகிறான். சொல்லுங்க, பின்பு இச்சையானது கற்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே சகோதரிகளே, மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். பாவம் செய்யும் பொழுது மகிழ்ச்சியாக தான் இருக்கும், பேசும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்கும், பார்க்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்கும், அந்த இடத்துல போகும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு நாள் பாவம் பூர்ணமாகும் பொழுது நீங்கள் வெக்கி தலை குனிவீங்க. சபையும் தலை குனியும். போலீஸ் கேஸ்னு கூட போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். தூண்டில் கடல்ல போட வேண்டியது நிலத்துல மனிதர்கள் மேல போடக்கூடாது. சிக்குண்டு நீங்கள் சின்ன மனம் ஆயிடக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கருத்தில் கொண்டிருக்கிறார். ஆவியான சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் படத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் நன்மை கொடுக்கிற தேவன் தான், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். சாம் எழுந்து உட்காந்து நில்லுப்பா, அப்படி உட்காந்து பாரு. அப்ப நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை இறங்கி வருகிறது போல பிசாசு கிட்டிலிருந்து அழிவும் இறங்கி வரும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, அவர் வேற்றும் நிழல் இல்லை. ஒன்றே ஒன்று பரலோகம் போக முடியாது. பாவம் என்ற எழுத்துக்கே அங்கே இடம் கிடையாது. அவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பத்தரித்து பின்பு பாவத்தை பிறப்பிக்கும், அதுக்கப்புறம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீங்க செய்வது அது உங்களோடு முடிந்து போவதில்லை. ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வந்து திருவிருந்தில் பங்கு பெற்று அவன் கிறிஸ்துவின் அங்கத்தினாக மாறி நீங்க சபைக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியங்களும் உங்களோடு முடிந்து போவதில்லை. அது சபை வரைக்கும் பாதிக்கும், ஊழிக்காரருக்கு தலைகுனிய வைக்கும், தேவன் நாமம் தூஷிக்கப்படும் என்று நீங்கள் ஒரு நாளை மறந்துடாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பின்பு எச்சையானது கற்பத்தறிந்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, சமாதானம் இறங்கி வருகிறது, ஞானம் இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதே யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் நீங்கள் 17ஆம் வசனம் என்ன வருது பாருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் எப்படி கொடுப்பாரு? ஒரு புட்டியா இப்போ ஹரியானாவோ ஏதோ ஒரு மாநிலத்தில், வட மாநிலத்தில் ஒரு விவசாயி இடத்துல மூட்டையே வெறி பணம், சம மூட்டை. நானும் யோசித்து பார்த்தேன், நம்ம பர்ஸில் ஒரு 5000 மேலே வச்சிருந்தாலும் அந்த பர்ஸ் எப்படி இருக்குது? ஆகாச மூடா இருக்குது. 20,000 ரூபாய் வச்சா இன்னும் கொஞ்சம் லைட் ஆகுது. 50,000 ரூபாய் நம்ம பர்ஸுக்குள்ளே விற்கவே முடியாது. ஆனால் வட மாநிலத்தில் பார்க்குறேன், மூட்டை முடியா நம்மளுக்கு ஒரு மூட்டை கிடைக்காதாண்டவரே. நீங்க யாரும் நினைக்க மாட்டீங்களா? எல்லாம் சிரிக்கிறீங்க, நினைப்பீங்களா ஒரு மூட்டை கிடைக்காத நம்மளுக்கு? கடிச்சா நம்ம இந்த ஓடெல்லாம் எடுத்து போட்டு இப்போ வந்து நம்ம நல்லா சூப்பராக இருக்குது. மழை காலம் வந்தாலும் தெரியுது, அந்த ஓரத்தில் வலிஞ்சுன்னு வருது, இந்த பக்கம் வலிஞ்சுன்னு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மூட்டைனா கிடைக்கூடாதாண்டவரே. நம்ம காரில் போகும்போது பைக்கில் போகும்போது ஒரு மூட்டைனா ஓரமாக கிடக்கூடாதா? உண்மை சொல்லுங்க, சிரிக்கிறீங்க. நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? நினைச்சது கிடையாதா? நீங்க நினைச்சது ஒரு நாள் நினைக்க கிடைக்கும் பாருங்க. ஆண்டவர் மூட்டையா பணத்தை கொடுப்பாரா? கிடையாது. பணத்தை சம்பாதிப்பதற்கு கர்த்த ஞானத்தை கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் 3ஆம் வசனம் 17ஆம் வசனம் சொல்லுது,
மைக்கேல் படிப்பா. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென். 15 வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமே ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்குமா இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்களும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி தருவாங்கன்னா, மூட்டை மூட்டையாக காந்தி தாத்தா போட்ட அந்த ஃபோட்டோ நோட்டு நம்மளுக்கு தர மாட்டார். மூட்டை மூட்டையாக கருத்த ஞானத்தை கருத்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தை கொடுப்பார், பரிசுத்தமாக வாழ்கிற ஞானத்தை கொடுப்பார், சுவிசேஷம் அறிவிக்கிற ஞானத்தை கொடுப்பார், பிரசங்கம் பண்ணுகிற ஞானத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்க கடவன், கர்த்தர் சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தை வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது யாதொரு வேற்றுமையே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிற ஞானத்தை கொடுக்கிறவர். ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுக்கிறபடினால, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறனால, ஆண்டவரே என்னை நடத்துகிறபடினால நான் யார் மேலேயும் நான் பொறாமப்பட மாட்டேன், யார் மேலேயும் நான் கஷ்டப்பட மாட்டேன். அப்படிதான் ஒருத்தர் பைபிள் இருக்காரு. எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் நீங்க 21 படிச்சு பார்த்தீங்கன்னா, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஆசீர்வாதத்தை, முக்கியமான வார்த்தைகள் கத்துக்கோங்க. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்சியாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாது ஒன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கைகளை நான் உயர்த்துகிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோதோமின் ராஜா சொல்றாரு, உனக்கு எவ்வளவு தங்கம் வேணும் நீ எடுத்துக்கோ, எவ்வளவு பணம் வேணும் நீ எடுத்துக்கோ, எவ்வளவு பொருள் வேணும் நீ எடுத்துக்கோ அப்படி சொல்றாரு. ஆபிரகாம் பல்லு இழிச்சுக்கின்னு அதை வாங்கிக்கல. ஆபிரகாம் சொல்றாரு, எல்லாம் கத்தக்கோனீங்க. ஆபிரகாம் சொல்றாரு, சோதோம் ராஜாவை ஆபிரகாமை நோக்கி, அது ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு உன்கிட்ட இருந்து ஒரு செருப்பு கூட எனக்கு தேவையில்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆபிரகாம் நல்லா புரிஞ்சினாரு, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர், என்னுடைய ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறவர் அவர், என் தேவைகளை சந்திக்கிற அவர். எனக்கு 100 வயசு ஆனாலும் எனக்கு பிள்ளை கொடுத்து எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரம் ஒரு தேசத்தையே உண்டாக்குகிறவர் கர்த்தர். நீ என்னை பணக்காரன் ஆக்கின என்று நீ சொல்லாதபடிக்கு உன்னுடைய பாதரட்சி கூட எனக்கு தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் தான் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்படுறதுனால மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட தேவையில்லை. ஆபிரகாமுக்கு நிறைய சொத்துக்கள் வருகிறது, நிறைய காரியங்கள் தருவது சொல்லிட்டு சோதோம் ராஜா சொல்றாரு. ஆனால் அவருடைய கையை இப்படி நீட்டாம அவருடைய கையை இப்படி நீட்டுகிறார். சொல்லுங்க, என்னுடைய கையை இல்லை கையை பாச, என்னுடைய கையை இப்படி நீட்ட மாட்டேன். சொல்லுங்க, இப்படி நீட்ட மாட்டேன். லோன்காரு, லோன்காரு, தண்டலுக்காரு, வட்டிக்காரு, அக்கத்து வீடு, பக்கத்து வீடு, நான் கையை நீட்ட மாட்டேன்.
வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருக்கு நேராக என் கரங்களை உயர்த்தும் பொழுது என் தேவைகள் நிறைவாக சந்திக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழல் கூட இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி மகியம் பார்த்துக்க தேவையில்லாமல் சொல்றீங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க சங்கீதம் 115 அதிகாரம் எடுங்க. 115 வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மக்கள் பார்த்து சத்தமா சொல்லுங்க. தூங்குறலாம் எழுப்பி வானத்தையும் சத்தமா சொல்லுங்க. வானத்தையும் பத்தல வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க சபிக்கப்பட்டவர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரின் ஆசீர்வதிக்கப்படுறதுனால மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். மற்றவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். எது பேராம சொல்றீங்க? மற்றவங்க போட்டுக்கிற காது மூக்கு செயினை பார்த்து சொல்லுங்க, சவுண்டை சொல்லுங்க. பொறாம பட மாட்டேன். நம்ம யாரை பார்த்துமே பொறாமப்பட தேவையில்லை. நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கார ஆண்டுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 5 தாளந்து உடையவன் 5 தாளந்து சம்பாதிச்சான். 2 தாளந்து உடையவன் 4 தாளந்து சம்பாதிச்சான். 1 தாளந்து உடையவன் ஒண்ணுமே சம்பாதிக்கல. பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் கணக்கும் அதிகமாக கேட்பாரு. மீண்டும் பகல் பசங்கள பொறுப்புகள் ஆண்டவர் ஊழியத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக கொடுத்தாருன்னா கணக்கும் அதிகமாக கேட்பாரு. எது பேராம சொல்றீங்க? நம்ம கவி உனக்கு பொறுப்புகள் ஊழி செய்வதற்கு முன்னாடி உனக்கு பொறுப்பு கொடுத்தாருன்னா ஆண்டவர் கணக்கு என்ன பண்ணுவாரு? புகழ் உனக்கு ஆண்டவர் முன்னாடி நின்று ஊழி செய்வதற்கு பெரிய பொறுப்புகள் கொடுத்தாருன்னா ஆண்டவர் உனக்கு அதிகமாக என்ன கேட்பாரு? கவனிக்கல சுத்தமா கணக்கு கேட்பாரு. ஆகாஷ் அங்க இருக்கான். ஆகாஷ் ஊழி செய்வதற்கு முன்னாடி உனக்கு ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தாருன்னா ஆண்டவர் உன்கிட்ட என்ன கேட்பாரு? அதிகமா நீ 2-3 வாரமா நீ ஸ்டேஜுக்கிட்டே வரல, ஆண்டு கண்டிப்பாக கணக்கு கேட்பார். உனக்கு பொறுப்பு கொடுத்துருக்க, ஞானத்தை கொடுத்துருக்காரு, எது பேர் அப்படி நல்ல தாளத்தை கொடுத்துருக்காரு, நல்ல பாடுகிற கிருபை கர்த்தர் கொடுத்துருக்காரு. பொறுப்புகள் அதிகமாக ஆண்டு கொடுக்கும் பொழுது கணக்கும் அதிகமாக கர்த்தர் கணக்கு கேட்பார். எது பேராம சொல்றீங்க? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவினத்தில் இறங்கி வருகிறது. நான் யாருக்கிட்டுமே நான் கையேந்த மாட்டேன், கையேந்தி நான் நிற்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நான் ஆண்டருக்கு உண்மையாக நான் நன்றி சொல்ல போகிறேன். யாருன்னா எது வேணா பண்ணிக்கிட்டோம், யாருன்னா எந்த காரணம் செஞ்சு வாங்கிட்டோம், யாருன்னா எந்த போட்டுனா வாங்கிட்டோம், யாருன்னா எந்த கம்மல் செயினை வாங்கிட்டோம், யாருன்னா எப்படிப்பட்ட ஊழினா செய்யட்டோம். எனக்கு கொடுத்த ஊழியத்தை, எனக்கு கொடுத்த வேலையத்தை, உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் நல்வழியில் நடத்தும் போது அதுவே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை தட்டி மகிமை பார்த்துக்கு இது பேர் ஆமென் சொல்கிறீங்க. 10th ரிசல்ட் வந்துச்சுல, என் பிள்ளைகள் நிறைய மார்க் எடுக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஆண்டருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்துங்க. நீங்கள் கடைசியாக ரோமர் 12 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான வசனம் அங்கே இருக்குது பாருங்க. ரோமர் 12 நம்ம படித்து முடிக்கலாம். ரோமர் 12 எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, ஒரே மாதிரியான ஞானமும் கிடையாது, ஒரே மாதிரி கிருபையும் கிடையாது. அவங்களுக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே பாருங்க. 4ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராது. கை செய்கிற வேலை கால் செய்யாது, கால் செய்கிற வேலை கண்ணு செய்யாது, கண்ணு செய்கிற வேலை காது செய்யாது, காது செய்கிற வேலை மூக்கு செய்யாது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரியங்கள் இருக்குது, புரியுதுங்களா? நம்ம ஒரு உறுப்புகளும் ஒரு வேலை இருக்கிற மாதிரி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், வேறு வேறு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அறிந்து புரிந்து நீங்கள் செயலாற்ற வேண்டும். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதான் வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்தை கேட்டதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன்
புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் இரக்க செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக்கொள். சகோதரரே, சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணிக்கிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவில அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே தரித்திருங்கள். கரங்களை தட்டிய மகியம் பார்த்துங்க. இது பேராம சொல்றீங்க. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. எல்லாம் சொல்லுங்க. எனக்கு அருளப்பட்ட, சொல்லுங்க, எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, என் பிள்ளைகளுக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, எங்க ஊழியத்திற்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபை நீங்க நிறைவேற்றுங்க. அந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க. ஜெபம் பண்ணவர்கள் ஜெபத்தில் தரித்திருங்க. ஊழியத்தை தாங்குகிறவர்கள் ஊழியத்தை தாங்குங்க. எத்தனை பேராம சொல்றீங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷம் அறிவிங்க. தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிற தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. போதிக்கிறவர்கள் போதிங்க. புத்தி சொல்லிக்கிறவர்கள் புத்தி சொல்லுங்க. அதான் கடைசியா சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள். பக்கல் சொல்லுங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள். ஆவிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சொல்லுங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாயிருங்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் எழுந்து என்று ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எங்களோட கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஒன்றாகி ஜோதிகள் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றும் நிலையில் அல்ல. யாருமே அவர் பிரித்து பார்க்குற தேவன் அல்ல. அதனால் நீங்கள் யாரை பார்த்து நீங்கள் பொறாமப்பட வேண்டியதல்ல. மற்ற பொருள் மேலே நீங்கள் இச்சிக்கப்பட வேண்டியதல்ல. ஆபிரகாம் சொல்கிறாரு சோதோமின் ராஜாவை பார்த்து, நீ என்ன ஐஸ்வர்யம் ஆக்கின என்று நீ சொல்லாதபடிக்கு உன் கட்சியாகலும் பாதரட்சியாகிலும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்ககிட்ட நான் கையை நீட்ட மாட்டேன். வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர்கிட்ட நான் கரங்களை உயர்த்துவே. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பணத்தையும் பொருளாதாரத்தையும் டைரக்டா கொடுக்க மாட்டாரு, ஞானத்தை கொடுப்பாரு. வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமும். ஞானத்தை கேளுங்க ஆண்டவர் கிட்ட ஒரு நிமிடம். ஆண்டவரே, பணத்தை சம்பாதிப்பதற்கு ஞானத்தை கொடுங்க. பொருளாதாரம் சம்பாதிக்க ஞானத்தை கொடுங்க. பிஸ்னஸ் செய்வதற்கு ஞானத்தை கொடுங்க. தொழில் பண்ணுவதற்கு ஞானத்தை கொடுங்க. போட்டு வளவாரெலாம் கூட்டி போட வாங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தை கொடுங்க. கணவனை அரவணைக்கிற ஞானத்தை கொடுங்க. ஊழியத்தை செய்கிற ஞானத்தை கொடுங்க. பிரசங்கம் பண்ணிக்கிற ஞானத்தை கொடுங்க. ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஞானத்தை கொடுங்க. பிசாசுகளை துரத்துகிற ஞானத்தை கொடுங்க. ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாகவும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும், இரக்கத்தாலும் நற்கணிகளால் நிறைந்ததாகவும், பட்சபாதம் இல்லதாகவும் மாயமற்றதா இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட ஞானமும் பரத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. உலகத்துக்குரிய ஞானமும் இருக்கிறது. லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரிய ஞானமும் இருக்கிறது. உலகத்துக்குரிய ஞானம் அது பேய்த்தனத்துக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. என்னால் முடிஞ்சிடும், நான் பார்த்துருவேன், நான் முடிச்சிருவேன், நான் இதை பண்ணிடுவேன். உங்களுடைய சுயபலத்தினால உங்கள் ஞானத்தினால் செய்கிறதெல்லாம் பேய்த்தனத்துக்குரியது என்று வேதம் சொல்லுகிறது. சோதிக்கப்படுகிற எவனோ தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாது இருப்பனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறது அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு எச்சியானது கற்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். தவறான வழியில் போகாதிருங்கள். தவறான வழியில் போய் தூண்டில் போடாதீங்க. இந்த இடத்துல எனக்கு தூண்டில் மாட்டிடுமா, இந்த இடத்துல சிக்கிடுமா? தூண்டில் நீங்கள் கடலில் தான் போட வேண்டும். நீங்கள் நிலத்து மேலே, கட்டடத்து மேலே, குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போடக்கூடாது. சிக்கி உண்டு சின்ன பின்ன ஆகிறீர்கள் என்று வேதம் சொல்லிக்கிறது. அவன் சுயேட்சையினால் சிக்குண்டு பாவத்தை பிறப்பிக்கும் பொழுது இச்சையானது இச்சையானது கற்பத்தரித்து பாவம் பிறப்பிக்கும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். அது அவமானத்தை கொண்டு வரும். அது லட்சியை கொண்டு வரும். மறந்துடாதீங்க. தவறான வழியில் போய் தவறான இடத்துல போயிட்டு நீங்கள் போட்டுறாதீங்க.
நின்றாதீங்க, தவறான இடத்துல ஓடாதீங்க. எச்சரிப்பின் சத்தமாக கர்த்தங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களால் யாரும் மரணத்துக்குள்ளாக பாதையில் கடந்து போகக்கூடாது. உங்கள் குடும்பத்துக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக போகக்கூடாது. அவமானத்துக்குள்ளாக கடந்து போகக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் பாரத்தோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அந்த வியாகுலமான தரிசனத்தை பார்த்து எனக்கு தூக்கம் வரவில்லை. ஆண்டவரே, 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 மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என் மக்கள் தவறான வழியில் போயிட்டு துண்டில் போடாதபடிக்கு, தவறான இடத்துல போய் துண்டில் போடாதபடிக்கு, சிக்கி உண்டு நாசமாகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, என் சகோதரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் சகோதரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாலி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சகோதரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா, ஊழி செய்கிற குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா, சபைக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. பிசாசான் இவர்களை தொடாதபடிக்கு, தவறான வழியில கொண்டு போகாதபடிக்கு, தவறான இடத்துல சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, பாவத்தில் மூழ்காதபடிக்கு, அவமானத்துக்குள்ளாக சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என் மக்களை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறார். அவர்களுக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே இவர்கள் இருக்கும்படியாக செபிக்கிறார். இவர்களுக்கு கொடுத்த கிருபையும், இவர்களுக்கு கொடுத்த வரத்தையும், இவர்களுக்கு கொடுத்த ஞானத்தையும், இவர்களுக்கு கொடுத்த நேரத்தையும் ஏதோ ஒரு இடத்துல செலவிடக்கூடாது. ஆண்டவரே, மனிதர்களை பார்க்கக்கூடாது ஆண்டவரே, மனிதர்கள் நோக்கி பார்க்கக்கூடாது ஆண்டவரே, நோக்கி ஓடக்கூடாது ஆண்டவரே. அவர்களுடைய எங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஆலயங்களில் வெவ்வேறு உறுப்புகளுக்கு வேறொரு தொழில் இருக்கிறது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் வேறொரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், வேறொரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே ஓடுங்க. யாருக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்களோ அதிகமான கணக்கு உங்களிடத்தில் தான், என்னிடத்தில் கர்த்தர் கேட்பா. 5 தாளந்து உடையவன் 5 தாளந்து சம்பாதிச்சான், அவனுக்கு பெரிய பொறுப்பு. 2 தாளந்து உடையவன் 4 தாளந்து சம்பாதிச்சான். 2 தாளந்து உடையவன் கர்த்தர் 5 தாளந்து எதிர்பார்க்கல. யாருக்கு அதிகமாக இருக்குதோ அதிகமான கணக்கு கொடுப்பா, கேட்பா. முதலாவது ஊழியம் செய்கிற என்ன இடத்துல கர்த்தர் கேட்பா. ஊழியத்தில் பங்கு பெற சபை மக்கள் உங்களிடத்துல கர்த்தர் கேட்பா. அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்படாத மக்கள். மீண்டுமாக சொல்கிறேன், நியாய தீர்ப்பு சபையில தான் ஆரம்பிக்கப்படும். ஊழியக்காரன் இடத்துல, சபை மக்கள் இடத்துல, அதுக்கப்புறம் தான் உலகத்தார் இடத்துல. ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா, எந்த இடத்துல நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. எப்பா, ஊழியத்திற்கும் ஊழியக்காரருக்கும் சபைக்கும் தேவன் நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு சகோதரிக்கு எந்த ஒரு போலீஸ் கேஸ் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது, நீங்கள் அவமானத்துக்குள்ளாக நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எச்சரிப்பு சத்தத்தை என் மக்களுக்கு நீங்கள் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மையான எந்த ஈவம், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவனத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றும் நிழலும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே. எங்களை பார்க்கிறவர், என் சபை மக்கள் ஒவ்வொரு ஒரே மாதிரி நீங்கள் பாதுகாத்து கொண்டு நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் மக்கள் என்ன தேவையோடு வந்திருக்கிறார், ஒவ்வொரு தேவைகள் நிறைவாக சந்திக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, பாதுகாக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. யோபுவின் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து வேலையெடுத்து பாதுகாத்து போல என் சபை மக்களை நீங்கள் வேலையெடுத்து பாதுகாக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. குறைவை நிறைவாக மாற்றும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ₹1 கடனே இல்லாத வாழ்க்கையில் வாழ, ₹1 கடன் இல்லை என்று முன்னாடி நின்று சாட்சி சொல்லத்தக்கதான என் மக்களை சாட்சியுள்ள அநேக பேர் நீங்கள் எழுப்பும்படியாக செபிக்கிறான். ஆமென். வியாதிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகி போகும்படியாக செபிக்கிறான். அப்படி செய்து கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கிருபையினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். நாம எல்லாம் சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.